எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்செடுக்க முடியிற நல்ல மனமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு தோசையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. காலையில் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்கூல் முடிச்சு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி டின்னர் டைமில் சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி, இட்லி தோசைகள் எடுக்கிற அதே பச்சை அரிசி நல்லா கழுகுனதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி 4 to 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி நான் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றிருக்கு. அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கு. கூடவே 8 to 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 to 3 மிளகு, வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரையக்கூடாது, அரைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு டேஸ்ட்டு மணலில் மாறி போயிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும், இடித்த மாதிரி இருக்கணும். அது கூட இந்த மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. இந்த மாவோட திக்னஸ் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நீர் தோசை மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாவு தான் நமக்கு வேணும். அதனால மறுபடியும் நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி லூஸாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இது உடனே தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல சூடாக இருக்கிற தோசை தவைக்கு மேலே இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது இரும்பு தோசை தவை தான். நம்ம இதை நான்ஸ்டிக் பேன்லும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் தோசை தவை நல்லா சூடாகணும். அதே மாதிரி மாவு ஊற்றும்போது ரொம்ப கட்டியாக ஊற்றாமல் ரொம்ப நைஸாக தின்ன ஊற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் இதே மாதிரி 12 to 15 நைஸாக இருக்கிற தோசை செஞ்செடுக்க முடியும். இந்த மாவுக்குள்ளே நம்ம தேங்காய், சீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால செஞ்செடுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். சூடோடே சாப்பிடும்போது நமக்கு சட்னி கூட இல்லாமல் சாப்பிட முடியும். இருந்தாலும் நான் இது கூடவே ஒரு சட்னி, தேங்காய் சட்னி கூட ரெடி பண்ணி எடுத்துருக்கு. தக்காளி சட்னியும் சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.